வணக்கம் நண்பர்களே. ஆர்டி அட்ராசிட்டிஸுங்கிற சேனல்லேருந்து பேசுகிறேன். ஆல்ரெடி சொன்ன டைலாக் தான். என் பையனோட வீடியோ போட்டுருந்தேன் என் குரூப்பில், என்னோடய யூடியூப் சேனலில். அதை யாருமே பார்க்குறதில்ல. ஆனால் நானாக வீடியோ போட ஆரம்பித்தேன். 2 வீடியோ போடுறேன். 2 வீடியோக்கு நல்ல வரவேற்பு. இதுக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டேன். ஒன்று நித்யானந்தாவை பற்றி போட்டேன், இன்னொன்று வந்து தமிழை பற்றி போட்டேன். 2மே நல்ல வரவேற்பு தான். இப்போ அடுத்து வந்து நீங்கள் நினைப்பீங்க நான் தமிழை பற்றி போடுவேன், வேறு ஏதாவது தமிழ்நாட்டை பற்றி போடுவேன். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகலான்னு இருக்கேன். யாருன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கொலம்பஸை பற்றி பேசலான்னு இருக்கேன். கொலம்பஸை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? கொலம்பஸை பற்றி எல்லாத்துக்கும் என்ன ஐடியா இருக்குன்னா, அவர் வந்து ஒரு அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர், இந்தியாவை தேடி வந்தவருங்கிற ஒரு ஐடியா தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு கொலையாளி, அவர் ஒரு ரேபிஸ்ட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. கொலம்பஸுங்கிறவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து இத்தாலியில் பிறந்தவர். அவர் வந்து இத்தாலியில் வந்து 1400 இந்த டைமில் பிறக்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறார். பிறந்து அவரோட இத்தாலியிலேருந்து அவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறார். ஏன் இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்க ஐரோப்பியர்கள், அதாவது இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க ஏன் இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அரபியர்கள் மூலம்தான். அரபியர்கள்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம், சவுதி அரேபியா, இந்த மாதிரி அரபியர்கள் மூலம் தான் இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும் அரேபியாவுக்கும் அந்த மாதிரி ஆண்டுகள் பல 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வணிக தொடர்புகள் இருந்திருக்கு. இங்கேருந்து ஏலம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து நிறைய தங்கங்கள்லாம் போயிருக்கு அரபியர்களுக்கு. இந்த அரபியர்கள் ஐரோப்பியர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம இந்தியாவை பற்றி எக்ஸ்ட்ரா கூடுதலாக சொல்கிறது. இந்தியாங்கிறது வந்து தேனும் பாலும் ஓடுற ஒரு ஊர், அங்கே வந்து செல்வங்கள் ஆனால் ஆல்ரெடி இருந்துச்சு தான். உண்மையாகவே வந்து இந்தியாவில் வந்து தேனும் பாலும் ஒன்றுச்சு தான். இந்தியா வந்து ஃபுல்லாக செல்வ செழிப்பாக இருந்த நாடு தான். ஆனால் இவங்க வந்து இன்னும் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக வந்து அரேபியர்கள் வந்து தங்களோட பொருட்களை இந்தியாவிலேருந்து வாங்கிய பொருட்களை விற்கிறதுக்காக அந்த மாதிரி ஐரோப்பியர்கள்ட்ட இன்னும் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக சொல்லி விட்றாங்க. அவங்க சொல்லி விட்டதை அவங்க கேட்டுக்கிட்டு எப்படியாச்சும் இந்தியாவை கண்டுபிடிச்சிடணும், இந்தியாவில் உள்ள செல்வங்கள்லாம் நம்ம கொள்ளடிச்சு கொண்டு வந்துடணும். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து இவங்க அரபியர்கள் விற்கிற பொருளாக வாங்கி அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது மற்ற எங்கேருந்து வர வெளிநாட்டிலேருந்து வர பொருட்களை விட நம்ம இந்தியாவிலேருந்து போகிற பொருட்கள்னு சொல்லி அரபியர்கள் விற்றாங்க தெரியுமா, அந்த பொருட்களோட தனித்தன்மை அவங்களுக்கு புரியுது. அப்போனா அங்கே உள்ள நாடு எப்படி இருக்கும், அப்போ அதை யூஸ் பண்ணும்போதே நமக்கு இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கே, அப்போ அங்கே போய் வாழ்ந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்காக இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பின ஒரு குழு தான் வந்து கொலம்பஸ் தலைமையில் அனுப்பப்பட்ட ஒரு சின்ன குழு. அந்த காலகட்டத்தில் இந்தியா உருண்டைன்னு சொன்னவங்களாம் இருந்தாங்க. இந்தியா உருண்டை தான், அப்போ இந்தியா உருண்டைனா இந்தியா வந்து ஈஸியாக போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு கொலம்பஸ் கிளம்புனது. அப்படி கொலம்பஸ் கிளம்பி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், இந்தியாவை கண்டுபிடிச்சிடலாம் கிளம்புன கொலம்பஸ் வந்துக்கிட்டே இருக்கார். கடலில் இறங்கி கப்பலில் தன்னோட மாலுமிகளோடு வந்துட்டுருக்கார். 39 பேர், ஒரு 40-50 பேர் வந்துட்டுருக்கார். வந்துட்டுருக்கவர் ஒரு மணல் பரப்பை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோனையும் அங்கே உள்ள மாலுமிகளும் சொல்கிறாங்க இந்தியா வந்துருச்சுன்னு. இருந்தாலும் நம்பிட்டு இந்தியா தான் நினச்சிட்டு இறங்கி அங்கே ஒரு ஆட்டம் போடுறாரு. அங்கே உள்ள பூர்வக்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்க, விரட்டி அடிக்காமல், நம்மளை சென்ட்ரல் தூரில் போயிட்டு இறங்கினா விரட்டி அடிப்பாங்க, விரட்டி அடிக்காமல் வரவேற்பு கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. இங்கே வந்து போய் இறங்கவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா அவங்கள பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டவங்க இவன் என்ன பண்ணணும், அவங்க நன்றி கடனாக இருக்கலை. அந்த அவன் போய் இறங்குற இடம் எந்த இடம் தெரியுமா, அதான் அமெரிக்கா பக்கத்தில் உள்ள தீவுகள். நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி தீவுகளில் தான் போய் இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு இறங்கி அந்த தீவில் உள்ள மக்கள்கிட்ட இவன் வந்து நன்றி கடனை செலுத்தலை. அவங்க ஆனால் வரவேற்கிறாங்க, இவன் நன்றி கடனை செலுத்தலை. இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, தன்னோட இத்தாலி நாட்டு மன்னர்கிட்ட நல்ல பேரை வாங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு தன்னோட மாலுமிகளாக வந்த 39 பேரை மட்டும் அதை இறக்கி விட்டு அவங்கள உள்ள மக்களை கட்டுப்படுத்திட்டு இங்கே உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு, எல்லாத்தையும் கிடையாது, இங்கே உள்ள கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு தன்னோட நாட்டுக்கு போகிறான். அங்கே போய் என்ன சொல்கிறான் மன்னர்கிட்ட, இவங்க வந்து தன்னோட வலிமையானவங்க, நம்ம நாட்டில் உள்ளவங்களோட வலிமையானவங்க, நம்மளோட போர்களுக்கும் நம்மளோட சில வேலைகளுக்கும் உதவுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் அடிமையாக்கிடுறாங்க. அடிமையாகினே மன்னர் ரொம்ப என்ன பண்ணிட்டாரு, மன்னர் ரொம்ப இவன் மேலே நம்பிக்கை வச்சு இன்னும் கூடுதலாக படை அனுப்பிச்சு இன்னும் போயிட்டு உன்னோட ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இந்தியாவை கண்டுபிடிச்சு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அப்படி அனுப்பிச்சி விடும்போது இவன் திருப்பி போகும்போது திருப்பி அதே மாதிரி இந்த அமெரிக்க தீவுகளுக்கு போகும்போது இவர் ஆல்ரெடி இறக்கி விட்டார்ல 39 பேர் ரொம்ப கொடுமையாக ஆடிருக்காங்க. இவர் போயிட்டு திருப்பி வர வரைக்கும் ரொம்ப ஆடிருக்காங்க. இங்குள்ள பொண்ணுங்கள்லாம் கற்பழித்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது 39 பேருக்குள்ளேயும். என்ன போட்டினா, அங்குள்ள பொண்ணுங்களை வந்து எத்தனை பேர் எத்தனை பொண்ணுங்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துடுது. அதனால தான் நான் வந்து ஒரு ரேபிஸ்ட்னு சொல்கிறேன். கொலம்பஸ் மட்டும் இல்லை, கொலம்பஸ் டீமையோட சேர்த்து சொல்கிறேன் ஒரு ரேபிஸ்ட்னு. அவங்கள பொண்ணுங்களை யாருன்னு எடுத்துக்கணும் ஒரு போட்டி வந்துடுது. அந்த போட்டியில் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுறான். யார், கொலம்பஸ் டீமில் உள்ளவன். அவனும் ஒருத்தனை அடிச்சுட்டு சாகுறான். அதுக்கப்புறம் அந்த மக்களும் ரொம்ப கோபமாகி அவங்களையும் கொல்றாங்க.
திருப்பி கொலம்பஸ் போகும்போது பார்த்தா அங்கே யாரும் உயிரோட இல்லை, இவனோட மாலுமிகள் யாரும். கொலம்பஸ் ஆனால் எதையுமே விசாரிக்காமல் அவங்கள மக்கள் எல்லாத்தையும் கொள்கிறான். இதனால தான் அவனை கொலையாளின்னு சொல்கிறேன், அவனை ரேபிஸ்ட்னு சொல்கிறேன். இதை வந்து இன்னமும் அமெரிக்காவில் உள்ள பூர்வக்குடி மக்கள் இன்னமும் அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, கொலம்பஸ் வந்து ஒரு கொடூரக்காரன். அப்புறம் ஏன் கொலம்பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க அமெரிக்காவில்? அப்புறம் ஏன் கொலம்பஸ் வந்து இப்படி கொலம்பஸ் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு இத்தாலிக்காரங்க அதுக்கப்புறம் போய் குடியேறாங்க எங்கே அமெரிக்காவில். குடியேறும்போது ஒரு சமயத்தில் அங்கே புரட்சி ஏற்படுது. அப்போ இத்தாலிக்காரவங்க தான் அது வந்து அதிகமாக புரட்சியில் ஈடுபடுறாங்க, தங்களோட வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் அங்கே இருந்த அமெரிக்காவில் இருந்த ஒரு பிரசிடெண்ட் வந்து கொலம்பஸை வந்து இப்போ முன்னிலைப்படுத்தினா, கொலம்பஸ் தான் வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சான்னு சொன்னால் இவங்க அடங்குவாங்கன்னு சொல்லிட்டு கொலம்பஸை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இன்னமும் அவங்களுக்காக தான் கொலம்பஸ் டேன்னு கண்டுபிடிச்சி இது பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் கொலம்பஸ் வந்து நல்லவர் கிடையாது. அமெரிக்கா கண்டுபிடிச்சார், ஆனால் அந்த பூர்வகுடி மக்களை கொலை பண்ணி ரேபிஸ் பண்ணவர் தான் கொலம்பஸ். நல்லவேளை கொலம்பஸுங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு வரலை. இந்தியாவுக்கு வந்திருந்தால் இந்தியாவுக்கு தான் அந்த நிலைமை ஏற்பட்டுரும். இதுதான் கொலம்பஸ் வந்து ஒரு கொலையாளிங்கிற இந்த வீடியோ. நன்றி, வணக்கம், குட் நைட்.